வணக்கம். லாஸ்ட் செஷன்ல நம்ம அலாவுதீன் கில்ஜிய பத்தி படிச்சோம். அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, மாலிக் கஃபூர் தான் பிரதாப் ருத்ரதேவா. அதாவது காக்கத்திய டைனஸ்டில பிரதாப் ருத்ரதேவா சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பாரு. அவர்ட்ட இருந்து கோஹினூர் டைமண்ட எடுத்துட்டு போனாரு அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு சொல்லி செக் பண்ண சொன்னா நீங்க செக் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் செக் பண்ணிட்டேங்க. நான் சொன்னது கரெக்ட் தான். மாலிக் கஃபூர் தான் பிரதாப் ருத்ரதேவா ஆஃப் காக்கத்திய டைனாஸ்டி. அவர்ட்ட இருந்து கோஹினூர் டைமண்ட எடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? இத வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம துக்ளக் டைனாஸ்டி இத ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்கடா இங்க இருந்த அரியன் புக்கை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடாதீங்க. கிட்டத்தட்ட அரியன் புக்ல இருந்த ஃபேக்ட் அந்த டீட்டெயில்ஸ் தான் இது. ஜஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா அப்படியே எடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா தப்பு தப்பா ஏதாச்சும் டைப் பண்ணுவோம் இல்லையா, அதையும் இங்க வந்து கரெக்டா கொஞ்சம் டைப் பண்ணி ஒரு செப்பரேட் பிடிஎஃபா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃபை இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னையில இருந்து இந்த மாதிரி செப்பரேட்டா பிடிஎஃப் எடுத்து நம்ம படிச்சிடலாம். இது வந்து நீங்க அரியன் புக் வச்சிருந்தாலும் சரி, லூசன் புக் வச்சிருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து கவர் ஆகும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க வந்து உங்க புக்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா நான் வந்து ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கிரிப்ஸியா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த வேர்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணிடுமா? துக்ளக் டைனாஸ்டி. கியாசுதீன் துக்ளக் அப்படி இல்லைன்னா காசி மாலிக். காசி மாலிக் தான் வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட இந்த டைனாஸ்டியை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபவுண்டர் ஆஃப் த துக்ளக் டைனாஸ்டி இவர் தான். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா டைனாஸ்டி ஆஃப் த குரானா டர்க்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து ஒரு குரானா ட்ரைப்ல இருந்து வந்தவர். அதனால குரானா டர்க் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆர்டர் த டைட்டில் காசி. இவர் வந்து காசி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இவருக்கு ஆட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா பின்னாடி வந்து அக்பர் கூட இந்த டைட்டில் வச்சுக்குவாரு. ஸோ காசி அப்படிங்கிற ஒரு டைட்டில ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் தான். ஓகேங்களா? ஸ்லேயர் ஆஃப் த இன்ஃபிடில். காசி அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லேயர் ஆஃப் த இன்ஃபிடில்ஸ். அதாவது இன்ஃபிடில்ஸ்னா எனிமீஸ். ஓகேங்களா? ஸோ எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இவர் வந்து 29 பேட்டில் வந்து மங்கோல்ஸ் கூட போட்டுப்பார். நான் லாஸ்ட் செஷன்ல படிக்கும்போதே சொன்னேன் 29 பேட்டில் சொல்லி போட்டுப்பாங்க. இதனாலேயே இவருக்கு மாலிக் உல் காசி சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆல்சோ நோன் அஸ் அமீர் உல் கைல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. என்ன ரீசனுக்காகனா இவர் வந்து ஹார்ஸ் வந்து ஒரு ஹார்ஸ் ரைடு பண்ணுவாங்கல்ல, அது செம்மையா பண்ணுவாராம். மாஸ்டர் ஆஃப் த ஹார்ஸ்ன்னு சொல்றாங்க இவரை. அதனால அமில் உல் கைல். அதாவது காசி மாலிக் இருக்கார் இல்லையா, அவரோட கையில வந்து ஹார்ஸ் இருக்கு, கையில ஹார்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது போல இவர் வந்து கேனல்ஸ் எல்லாம் பில்டு பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சுல்தான், டெல்லி சுல்தானட்லயே ஃபர்ஸ்ட் சுல்தான் கேனல்ஸை பில்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கியாசுதீன் துக்ளக் தான். ஓகேங்களா? ஃபார்முலேட்டட் த ஃபெமைன் பாலிசி. இவர் வந்து ஃபெமைன் பாலிசிலாம் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களாம். அதே போல லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம், பாட்டாய் சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு ஒன்று வந்து விடுவாரு. இது வந்து ஷேரிங் ஆஃப் த கிராப்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே போல போஸ்டல் சர்வீஸும் இவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் இவரோட மகன் ஜூனா கான் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவரோட பீரியட்ல என்ன நடந்திருக்குன்னா பிரதாப் ருத்ரதேவா டூ இன் வாராங்கல். காக்கத்திய டைனாஸ்டி. காக்கத்திய டைனாஸ்டி ஆல்ரெடி எங்க படிச்சோம்? அலாவுதீன் கில்ஜில படிச்சோம். அப்ப பிரதாப் ருத்ரதேவா ஒன் இருப்பாரு. அவரை மாலிக் கஃபூர் டிஃபீட் பண்ணுவார். கரெக்ட்டுங்களா? இங்க பிரதாப் ருத்ரதேவா டூ என்ன பண்ணுவார் அப்படின்னா அஹ், காசி மாலிக் வந்த உடனே இவர் வந்து இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு அறிவிச்சிருவாரு. இவர் வந்து நாங்க வந்து டெல்லி சுல்தானத்துக்கு கீழே வர மாட்டோம், இனி உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இதனால இவர் இந்த காசி மாலிக் என்ன பண்ணுவார்னா ஜூனா கான் தன்னோட மகனை வந்து பார்த்தனா பிரதாப் போயிட்டு கட்டுப்படுத்திட்டு வா, அவர் வந்து டிஃபீட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. போனவர் தோத்துட்டு வந்துருவாரு. ஓகேங்களா? தோத்துட்டு வந்த எந்த மகனை தான் அப்பா வந்து விரும்புவாரு. வந்த உடனே வந்து பார்த்தனா தன் தோத்துட்டன்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகும் இல்லையா? வந்த உடனே எனக்கு இன்னொரு படையை கொடுங்க, நான் இந்த டைம் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் டைம் போயிட்டு இந்த ருத்ர தேவா டூவை வந்து டிஃபீட் பண்ணிட்டு வருவாரு. ஸோ மதுரா இந்த ரெண்டு பிளேஸையும் ஜூனா கான் தான் பின்னாடி வர முகமது பின் துக்ளக் அவரு. ஸோ இந்த ஜூனா கான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேஸ் வந்து பிடிச்சிருப்பாரு. இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவரோட கேபிட்டல் துக்லகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டா ஒன்று கட்டுவாருங்க. அதாவது கியாசுதீன் துக்ளக் தான் இதை பில்ட் பண்ணுவாரு. அந்த பீரியட்ல இவரோட பீரியட்ல அது ஒரு செம்மையான ஒரு சிட்டியாம்.
ஒரு பயங்கரமா இருக்கும் அந்த துக்ளகாபாத். ஸோ இந்த துக்ளகாபாத் இவர் பில்டு பண்ண உடனே அங்க இருக்கிற ஸ்காலரா இருக்கட்டும், நிறைய போயட்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்கல்ல, பணக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா துக்ளகாபாத்தை விசிட் பண்ணிட்டு கியாசின் துக்ளக் வந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டு போவாங்களாம். எக்ஸப்ட் சைகா நிசாமுதீன் ஆலியா, இந்த ஒரு 90 வயசான ஒரு சுஃபி செயின்ட தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி இருப்பாங்களாம். இது 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 வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே பரவிட்டு இருக்கும். இந்த சைகா நிசாமுதீன் ஆலியா மட்டும் நம்ம துக்ளகாபாத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரும் ஒரு ஒரு விஷயமும் வந்து அப்படியே பரவிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா காசி மாலிக், அதாவது கியாசுதீன் துக்ளக் காதுல விழும். அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பெங்காலுக்கு ஒரு வார் விஷயமா போயிருப்பாரு. ஒரு வாருக்காக காசி மாலிக், அதாவது கியாசுதீன் துக்ளக் வந்து பெங்காலுக்கு போயிருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது போயிட்டு அந்த வாரையும் வின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க அமைச்சர் சொல்லுவாரு, இந்த மாதிரி நம்ம துக்ளகாபாத் நம்ம சிட்டி வந்து எல்லாருமே புகழ்றாங்க, ஒருத்தரை தவிர இந்த நிசாமுதீன் ஆலியா மட்டும் அந்த பக்கத்தே வரல, நான் வந்து ஒரு விசிட் கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த கிழவன் வந்து பாத்தீங்கன்னா நான் டெல்லிக்கு வர உடனே, அதாவது கியாசுதீன் துக்ளக் என்ன சொல்லுவாருன்னா, நான் டெல்லிக்கு வர்றதுக்குள்ள அந்த கிழவன் வந்து டெல்லியை விட்டு ஓட சொல்லிருங்க, சப்போஸ் நான் டெல்லிக்கு வந்துட்டேன்னா அவன் வந்து உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கியாஸ் இந்துக்குள்ள சொல்லுவாராம். சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா அவர் வரதுக்கு முன்னாடியே தீயா பரவி இந்த நிசாமுதீன் ஆலியா, உங்களோட சீடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, சிஷ்யன்கள், அவங்கள்ட்ட வருமா. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நிசாமுதீன் ஆலியாட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும்போது இவர் என்ன சொல்லுவாராம், சைகா நிசாமுதீன் ஆலியா இருக்கார் இல்லையா, இவர் என்ன சொல்லுவாராம், டெல்லி இஸ் ஃபேர் அவே இன் ரிகார்ட் டு ஹிம், அதாவது அவர் டெல்லிக்கு வந்தாதானே, அவர் டெல்லி வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சைகா நிசாமுதீன் ஆலியா சொல்லுவாராம். இந்த ஒரு டைம் பீரியட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கியாசுதீன் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரு வின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வரும்போது மகனான ஜூனா கான் என்ன பண்றாரு, தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டா வந்து வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வெளியில இருந்தே, சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வெளியில இருந்து ஒரு பெரிய மேடை மாதிரி அமைச்சு, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்து டிவிகே கட்சி மாநாடு ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டேஜ் மாதிரி வச்சு அதுல ஓடி வருவார்ல, அந்த மாதிரி அவர் மொத்த படையே, அதாவது கியாசுதீன் துக்ளக் வர மொத்த படையே ஊருக்கு வெளியில இருந்து அரண்மனை வரலைக்கு வரணும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த மொத்த படையும் அந்த ஸ்டேஜ்ல வரணும். ஊர் மக்கள்லாம் வந்து சைட்ல நின்று பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம ஜூனா கான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாரு. இப்படி ரெடி பண்ணி அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த மொத்த படையும் ஏறி வரும்போது அவரு என்ன பண்ணிடுவாரு, அந்த அப்படி வரும்போது அது மொத்த ஆர்மி தானே, ஆர்மி ஃபோர்ஸ், யானை, குதிரை இதெல்லாம் வந்து அதுல ஏறினா என்ன ஆகும், அது எல்லாமே அப்படியே நொறுங்கிரும். நொறுங்கி விழும்போது கியாஸ் துக்ளக்கும் இதுல இறந்துருவாரு. ஓகேங்களா. ஹீ டைடு 1325 நியர் ஆப்கான்பூர், ஃபால் ஃப்ரம் ஹை ரைஸ்டு பவிலான். ஓகேவா. ஹசரத் நிசாமுதீன் தர்கா ஆல்சோ நோன் அஸ் ஜமத் கானா மாஸ்க், அதாவது ஜமத் கானா மாஸ்க் அப்படி சொல்லிட்டு ஜமைத் கானா மாஸ்க் அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எங்க படிச்சோம், சிரி கேபிட்டல் அலாவுதீன் கில்ஜி கட்டுவாரு. அதுல அந்த ஜமைத்கானா மாஸ்க் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஜமைத்கானா மாஸ்க அலாவுதீனோட சன் கிசர் கான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கட்டுவாரு. யாருக்குன்னா இந்த நிசாமுதீன் ஆலியா இருக்கார்ல, இவருக்காக கட்டுவாரு. ஓகேங்களா. இவ்வளவுதாங்க கியாசுதீன் துக்ளக்கை பொறுத்தளவுக்கு. இவ்வளவுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக், இவரை ஸ்டார்ட் பண்ணுவோமா. முகமது பின் துக்ளக் இப்பதான் வந்து நம்ம படிச்சோம், ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்பாவுக்கு. இதனாலேயே பின்னாடி வர ஐபின் பட்டுட என்ன சொல்லியிருப்பாரு, இவர் இறந்ததுக்கு காரணமே இந்த முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஹி வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் அரபிக், பர்ஷியன் ஆஸ்ட்ரானமி, பிலாசபி, மேக்ஸ், மெடிசன், பட் நோன் அஸ் அ வைசஸ்ட் ஃபூல் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வைசஸ்ட் ஃபூல்னு கூட சொல்லக்கூடாது, நாலேஜபிள் ஃபூல், நாலேஜ்டு ஃபூல் அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா வைஸ் அப்படிங்கிறதுனா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அறிவு, நாலேஜ் பிளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், ரெண்டும் சேர்ந்தது தான் வைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கும் அந்த வயசுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. இவர் நாலேஜபிளா திங்க் பண்ணுவாரு, அந்த அறிவா வந்து நிறைய இடத்துல திங்க் பண்ணுவாரு. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கோட்டை விட்டுருப்பாரு. அதுதான் இவரோட பிரச்சனையாவே இருக்கும். ஹிஸ் தியரி டிவைன் லைட் ஆஃப் கிங், ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஒரு தியரி சொல்லுவாங்க, ஒரு டைட்டில் மாதிரி வைப்பாங்க. இவரோட தியரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் லைட் ஆஃப்
கிங்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் அயன் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஷிப் நோஸ் நோ கைண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி சொன்னார். இவரோட தியரி இது. ஓகேங்களா? இவரு 5 ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், இவர் வந்து மெயினா ஒரு 5 ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் வந்து விடுறாரு. அது என்னன்னா 1326 எப்போ ரூலிங் வராரு? 1325 வந்த உடனே சும்மா இல்லாம அடுத்த வருஷமே டாக்ஸேஷன் இன் கங்கா யமுனா தோப், தன்னோட கஜானால நான் எப்படி நிறைய காசு சேர்க்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு டாக்ஸேஷன் ஆன் கங்கா யமுனா தோப், கங்கா யமுனா தோப்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டாக்ஸ் போடுவாரு. இவர் வந்து எப்படி சொல்றது, நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாருங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இடத்த விட கங்கா யமுனா தோப்புல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு. அதே போல சில அடிஷனல் டாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்காண்டியே இப்படி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா, இதுக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா திவானி ஐ கொஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குவாரு. பண்டா கான் இங்க இருக்கு, கொஹியா கானுமே எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே, எழுதி வச்சிருப்பேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் திவானி ஐ கைரத் இங்க இருக்கு. ஓகே, நம்ம வரும்போது படிக்கலாம். திவானி ஐ கொஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிகல்ச்சருக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கொண்டு வருவாரு. எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக. ஓகேவா? இதுதான் இவர் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா நிறைய டாக்ஸ் வந்து போட்டுருவாரு. இதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருவாங்க. நெக்ஸ்ட் 1327 என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த கேபிட்டல் டெல்லி டு தேவகிரி. இதுக்கு வந்து ரெண்டு ரீசன் சொல்லுவாங்க. அலாவுதீன் கில்ஜி என்ன சொல்லுவாருன்னா, டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப நார்த்ல இருக்கு, அதனால மொத்த இந்தியாவை ரூல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, மங்கோல் வந்து படையெடுத்து வந்தாங்க, இவர் வந்து கேபிட்டலை மாத்த உடனே மங்கோல் வந்து பெர்ஷியாவை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தியரி சொல்லுவாங்க. தியரி என்னவா இருந்தாலுமே கஷ்டப்பட்டது என்னவோ மக்களா இருந்திருப்பாங்க. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து தேவகிரி கேபிட்டலை மாத்துவாரு. ஸோ மொத்த பீப்புளையும் சேஞ்ச் பண்ணுவாரு. ஸோ மொத்த பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து தௌலதாபாத் வந்து கிளம்பி வரணும். அப்போ ஊரை விட்டு காலி பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஏதாச்சும் வீடுலாம் இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு வந்திருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஹோம்னா நம்ம வந்து ஒரு செட்டப் பண்றதுக்கே எவ்வளோலாம் கஷ்டப்படுவோம். சின்ன சின்னதா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்போம். பட் இருந்தாலுமே எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சிலதை வந்து அங்கேயே விட்டுட்டு கூட வந்திருப்போம். டெல்லியில இருந்து தேவகிரிக்கு கஷ்டப்பட்டு பீப்புள் எல்லாமே மாறிடுவாங்க. மாறிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, வந்த உடனே கொஞ்ச நாள்லயே மறுபடியும் தேவகிரில இருந்து எல்லாம் டெல்லிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. மறுபடியும் தேவகிரில இருந்து, ஏன்னா இங்க வந்து ஒரு புது வீடு கட்டி இல்லைன்னா புதுசா தங்கறதுக்கு ஒரு இடம் கட்டி அஹ், உட்கார்ந்த உடனே மறுபடியும் தேவகிரில இருந்து டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி மாத்தி சொன்ன உடனே மொத்த பீப்புளும் கடுப்பாயிருவாங்க. ஏன்னா வயசானவங்க இருப்பாங்க, முடியாதவங்க இருப்பாங்க, நோய் வந்தவங்க இருப்பாங்க, எவ்வளோ இருக்கு. மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு டெல்லியில போயிட்டு ஆல்ரெடி அங்க வச்சிருந்த வீடு இருக்கானு தெரியல, இடிஞ்சு விழுந்துருச்சானு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா செம்ம லாஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்ஸ் போட்டதுலயும் பீப்புள் வந்து கடுப்பாயிருப்பாங்க. இப்போ டெல்லி டு தேவகிரி, மறுபடியும் தேவகிரி டு டெல்லி கேபிட்டல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுலயும் வந்து பீப்புள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சியில வந்து கடுப்பாயிருப்பாங்க. 1329 என்ன பண்றாங்க? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டோக்கன் கரன்சி. இதுக்கு முன்னாடி சில்வர் காயின் தான் இவர் விட்டுட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, சில்வரோட வேல்யூ இல்லையே காப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா காயின் இடுவார். ஏன்னா சில்வர்ல வந்து அச்சடிக்கு அதிக காசாகுது, எதுக்கு நம்ம வந்து சில்வரை வேஸ்ட் பண்ணிட்டு காப்பர்ல விட்டா நம்ம அச்சடிக்கிற காசெல்லாம் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கம்மியாகும்ல, நமக்கு மிச்சம் தானே அப்படி சொல்லிட்டு காப்பர்ல வந்து காயின் விடுவாரு. இப்படி காப்பர்ல காயின் விட்ட அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட காயினோட அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். யார் வேணாலும் அதை மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு மிஷினை வச்சு வீட்டில் வந்து காப்பர் காயினை அச்சடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கும். எல்லாருமே வந்து காயின் அடிச்ச உடனே காசு அதிகமாக இல்லை, இன்ஃப்ளேஷன் வந்துடும் இல்லையா? சரி, வேற வழி இல்லை, மறுபடியும் இந்த காப்பர் காயின்ல எடுத்துருவாங்க, நான் சில்வர் காயின் தரேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவாரு. ஸோ இல்லை, மொத்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிச்ச காயின்லாம் எடுத்து வந்து மாத்திட்டு போயிடுவாங்க. கஜானா காலி ஆயிரும். ஓகேங்களா? மறுபடியும் 1329 குராசான் எக்ஸ்பீடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீடிஷன் வந்து இவர் சொல்லுவார், அதாவது ட்ரை பண்ணுவாரு.
குராஷான் அப்படிங்கிற ஒரு ஏரியா எங்க இருக்குன்னா ஈராக்ல இருக்கும். ஓகேங்களா, இங்க வந்து ஒரு ரூலர் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு திடீர்னு இறந்துருவாரு. இறந்த உடனே வந்து ஒரு இன்காம்பிட்டன்ட் சக்சஸர்லாம் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ இதான் டைம், நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவும் பிடிச்சிட்டோம், அடுத்து ஈராக் வந்து இந்த டைம்ல பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிப்பாரு. இந்த ஈராக்ல அந்த குராசன் நோபல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இவரை வந்து கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாரு, அதை பிடிக்கிறதுக்கான படை இருக்காது, படைபலம் வந்து ஆட்கள் வந்து கம்மியா இருப்பாங்க. பட் இமிடியேட்டா தேவை, ஏன்னா போயிட்டு இதான் கரெக்டான டைம், அட்டாக் பண்ணா நமக்கு அந்த இடம் கிடைச்சிரும். பட் படையில என்ன பண்ண சொல்லிட்டு, யாரெல்லாம் வந்து ஊர்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து படைக்கு வந்து வரீங்களோ, உங்களுக்குலாம் ஒரு 2 மாசம் 3 மாசம் சம்பளம் சேர்ந்த உடனே தந்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து அதுவும் டபுளா வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் போடுறதும், ஊர்ல இருக்கிற வெட்டியா இருக்கிறவங்க எல்லாமே வந்து படையில வந்து சேர்ந்துருவாங்க. ஆர்மில சேர்ந்த உடனே அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொஞ்சமாவது கொடுங்க இல்லையா, கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அந்த டைம்லயே ஆல்ரெடி வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் சம்பளமும் கையில கொடுத்துட்டாங்க, அதுவும் டபுளா கொடுத்துருப்பாரு. ட்ரைனிங் கொஞ்சமா கொடுத்துருக்க அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த குராசான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னொரு அந்த சைட்ல இருந்து அந்த அந்த சைட்ல இருக்கும் இல்லையா, இன்னும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைட்ல இருந்து இன்னொரு பவர்ஃபுல்லான கிங்கு இந்த குராசானை புடிச்சிருவாரு. ஓகேங்களா, இப்போ இவரு ஆல்ரெடி ஒரு 2 மாசம் சம்பளத்தை கொடுத்து ஒரு ஆர்மி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த பவர்ஃபுல்லான கிங் வந்து அந்த இடத்த உக்காந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது, இவருக்கு வேற வழி இல்ல. சரி போங்க, உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தாச்சு, போயிட்டு வாங்க சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. எல்லாரும் மொத்தமா தோத்துட்டு வந்துருவாங்க, கஜானா காலி ஆயிரும். ஓகேங்களா, அடுத்தது 1330 குராச்சில் எக்ஸ்பீடிஷன் இன் கூமன் ஹில். இந்த ஹில்லுக்கு, அதாவது கூமன் ஹில் அப்படிங்கிறது ஹிமாலயாஸ்ல இருக்கும். ஓகேங்களா, அதான் இவர் வந்து இந்த யூனிவர்சல் கான்கஸ்ட், நம்ம வந்து ஓவரால் இந்தியாவே பிடிச்சிட்டோம். இவர் வந்து எப்போ 1325லாம் வந்திருப்பாங்க. ஸோ இந்தியா ஒரு கீழே இருக்கும்னு, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்றது எப்படி, இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இருக்க சிஸ்டத்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே பார்க்காம, இப்படி சொல்றது, எடுத்த உடனே அகலக்கால் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா திங்க் பண்ணுவாரு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா சொல்லிட்டு ஆல்ரெடி ஏதாச்சும் நோபல் அனுபவசாலிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் கேட்கல. மேபி சொல்றத கூட இவர் கேட்டுக்க மாட்டாரு. அதனால இப்ப மறுபடியும் குராச்சில் எக்ஸ்பீடிஷன் கூமனன் ஹில்லுக்கு வந்து ஒரு படை அனுப்புவாங்க. இந்த இங்க போற ஆர்மி பர்சனாலிட்டி இந்த கூமன் ஹில்ல வந்து டிஃபீட் பண்ணாலுமே, அந்த இடத்த பிடிச்சாலுமே, அங்க வந்து பார்த்தோன்னா ஹிமாலயால ரொம்பவே பனியா இருக்கும். அங்க இருக்கிற கிளைமேட்ஸ்லாம் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். கடுமையான மழையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சிக்கிக்குவாங்க. ரிட்டனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து வருவாங்களாம், அந்த ஹிமாலயாஸுக்கு போனவங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்களாம். வந்துட்டு இந்த மாதிரி நாங்க போனோம், இடத்த பிடிச்சிட்டோம், ஆனா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பனி பொழி வந்து வந்ததுனால நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, நாங்க மட்டும் தான் மீதி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு வந்த கதையை வந்து இவரு முகமது பின் தூக்குல கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதையை சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் தூக்குல போடுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்தவங்களையும் கொண்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள்லாம் பண்ணியிருப்பாரு. இதனாலதான் இவர் வந்து வைசஸ்ட் ஃபுல் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. மொத்தமா வந்து பார்த்தோன்னா 13 ரிவோல்ட் இன் 25 இயர், இவரோட பீரியட்ல வந்து பார்த்தோன்னா 51 வரலைக்குமே இவர் வந்து இருப்பார். ஓகேங்களா, இந்த ஒரு 25 வருஷத்துல 36 ரிவோல்ட் நடந்திருக்கும். ஸோ இதனாலேயே இந்த லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்றதுக்கே ஒரு வந்து டைம் சரியா இருந்திருக்கும். அதே போல விஜயநகர எம்பையர், பாமினி கிங்டம், மதுரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எம்பையர் வந்து உருவாகிரும். ஓகேங்களா, லெஃப்ட் டெல்லி ஃபார் 2 இயர், லிவ்டு இன் த கேம்ப் ஸ்வர்கா வாரை. ஆக்சுவலா இது வந்து ஒரு இடத்த வந்து அந்த டைம்ல பிடிக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்லுவாங்கன்னா, டெல்லியில வந்து அந்த டைம்ல வந்து பிளேக் வந்திருக்கும். ஆனா உண்மையாலுமே டெல்லியில வந்து பிளேக் வந்திருக்கும். பிளேக் வந்து மொத்த டெல்லியிலேயே சஃபர் ஆயிரும், நிறைய பேர் இறந்துருவாங்க பிளேக் நோய் வந்து. இவர் மட்டும் என்ன பண்ணிடுவாரு, ஸ்வர்கத்வரி அப்படிங்கிற சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. 2 இயர் போயிட்டு அந்த கேம்ப்ல வந்து லிவ் பண்ணிட்டு வருவார். ஓகேவா, ஹீ டைட் இன் தட்டா, சிந்து. சிந்து அப்படிங்கிற ஒரு இடத்துல, தட்டா சாரி சிந்து ரீஜன்ல தட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இவர் வந்து இறப்பாரு. மீன் முள்ளு மாட்டி தான் இறப்பாரு, அதாவது மீன் முள்ளு மாட்டி ஏதோ ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இறப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியும் உண்டு. வைல் கேம்பெயினிங் அகேன்ஸ்ட் டர்க்கி ஸ்லேவ் தகி. ஆக்சுவலா ஒரு உடம்பு சரியில்லாம தான் இறப்பாரு. ஓகேங்களா, ஆம், டர்க்கி ஸ்லேவ் வந்து தகி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. இவரை அட்டாக் பண்ண போய் இவர் வந்து தட்டா சிந்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஷெட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுலயே வந்து பார்த்தோன்னா இறந்துருவாரு.
He built the fortress Adilabad and the city of the Junapana. சூனாபானா அப்படி சொல்லிட்டு ஒரு சிட்டி கட்டியிருக்காரு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தலைவர் சூனாபானா மாதிரி தான் இருப்பான். ஸோ அடிலாபாத் சூனாபானா ஏதாச்சும் அடிக்க வராங்க தப்பிச்சர்றா அப்படிங்கிற மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிலாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டியும் ஃபோர்ட்ரஸும் அப்புறம் வந்து ஜூனாபானா அப்படிங்கிற ஒரு சிட்டியும் இவர் வந்து கட்டியிருக்காரு. நியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திவானை கோஹி. ஓ, இந்த திவானை கோகியை தான் நான் வந்து ஃபிரோசா தூக்கில் போய் தேடி இருக்கணும். சாரி. திவானை கோஹி அப்படிங்கிற சொல்லிட்டு அக்ரிகல்ச்சருக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்குறாரு. எதுக்குன்னா இந்த டாக்ஸ் போட்டார் இல்லையா, அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம். இதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இந்த திவானை கோஹியோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாவே அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றது. நார்மல் லேண்டா இருந்தாலும் அதை அக்ரிகல்ச்சர் லேண்டா இன்க்ரீஸ் பண்ணி அதை யார்ட்டையாவது கொடுத்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதான் வந்து இந்த திவானை கோஹியோட வேலை. ஓகே, குகையில போயிட்டு அக்ரிகல்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபேமஸ் மொராக்கன் டிராவலர் ஐபின் பட்டுட்டா கேம் டு டெல்லி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாலிட்டி. ஐபின் பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பீரியட்ல வந்திருப்பாரு. ஓகேங்களா, டெல்லிக்கு வந்திருப்பாரு. 1334ல வந்து வராராம். ஆக்டட் அஸ் அ காசி ஆஃப் த கேபிட்டல் ஃபார் 8 இயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து காசினா வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷனு. ஜஸ்டிஸ் தான். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அறிவாளி பல நாடுகளை சுத்தினவர். இப்படிலாம் சொன்ன உடனே மொரோக்கோல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒரு காசி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்களே இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷனை தூக்கி இவர் கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே இவரு மொரோக்கோ டிராவலர், இவர் வந்து டிராவலர், நாடு நாடா சுத்துற ஒரு பர்சனாலிட்டி. நமக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட் ஆப் சொல்லிட்டு இவரும் டெல்லி கோர்ட்லயே வந்து ஒரு 8 வருஷம் தங்கிடுவாராம். ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு கேஸ் நடக்கும். கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, ஒரு தீர்ப்பை வந்து சொல்லுவாரு. அந்த தீர்ப்பு வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கும். தப்பா இருக்கும்போது இந்த ஐபின் பட்டுட்டா சும்மா இல்லாம தனியா முகமது பின் துக்ளக் உட்காந்துருக்கும் போது போயிட்டு இந்த மாதிரி நீங்க அந்த சொன்னது வந்து தப்பு இல்லை, அதை இப்படிதானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முகமது பின் துக்ளக் கேட்பாரு. அதாவது அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லுவாராம். எனக்கே நீ அறிவுரை சொல்றியா அப்படி சொல்லிட்டு இவரை தூக்கி ஜெயில போட்டுவாங்களாம். முகமது ஐபின் பட்டுட்டா இருக்காரு இல்லையா, இவரை தூக்கி ஜெயில போட்டுவாங்களாம். ஸோ ஜெயில போட்ட உடனே அப்புறம் கொஞ்ச நாள் உட்காந்து யோசிச்சு பார்ப்பாராம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லையே அவர் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுவாராம், மறுபடியும் இவரை விடுவிச்சுட்டு மறுபடியும் காசி அப்படிங்கிற அந்த போஸ்டே கொடுப்பாராம். அப்பதான் இவருக்கு புரியுமா, ஆத்தாடி எந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து சிக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னா, சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்த போகணும். ஒரு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி சம்திங் ஏதோ நடத்த போகணும். அப்போ வந்து இந்த ஐபின் பட்டுட்டா இருக்கார் இல்லையா, இவர் வந்து எனக்கு தான் சைனீஸ்லாம் நல்லா தெரியல, நான் போய் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் துக்ளக்கிட்ட சொல்லிட்டு சைனாவுக்கு போனவர் அப்படியே ஊரை விட்டு ஓடிடுவாரு. ரிட்டன் இந்தியா பக்கத்தே வந்திருக்க மாட்டார். சரிங்களா. பட் அந்த ஐபின் பட்டுட்டா பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட புக் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர்நாமா இல்லைன்னா ரிஹாலா ரிஹாலா அப்படி சொல்லிட்டு இந்தியாவை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதுல பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, சஃப்ரநாமா ஆர் ரிஹாலா. ஓகேங்களா. ஒரு டைம் இந்த ஐபின் பட்டுட்டா என்ன பண்ணுவாராம், ஊரெல்லாம் அதாவது உலகத்தெல்லாம் சுத்திட்டு அப்படியே ஸ்ரீலங்கா வந்துட்டு ஸ்ரீலங்கால நின்றுட்டு இந்த கடலை தாண்டி போனா அந்த சைடு என்ன லேண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அந்த சைடு இந்தியா அப்படின்னு சொன்னோடனே இந்தியாவா, ஐயோ அங்க முகமது பின் துக்ளக் இருப்பாரு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓடிடுவாராம். ஸோ அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களை பண்ணி வச்சுதான் முகமது பின் துக்ளக். இவரை பார்த்துக்கோங்க. 51 வரைக்கும் இருப்பாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட சக்சஸர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லாமே இறந்துருவாரு. அதனால நெக்ஸ்ட் ஃபிரோசா துக்ளக். இவர் வந்து கசின் ஆஃப் முகமது பின் துக்ளக். இவர் இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட ஒரு சின்ன குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி த்ரோன்ல வச்சு, ஆக்சுவலா இவங்க வந்து சிந்து ரீஜன் அந்த தஹி அப்படிங்கிற ஒரு தட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இறக்குறாங்க. இவர் இறந்த உடனே ஃபிரோசா துக்ளக் எல்லாம் கூட தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபிரோசா துக்ளக் இங்க இறந்த உடனே ஃபிரோசா துக்ளக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாமே இங்க ஆர்மி பர்சனாலிட்டி சீஃப் எல்லாமே சேர்ந்து ஃபிரோசா துக்ளக் வந்து நீங்க கிங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் அரண்மனையில வந்து பார்த்தோன்னா ஃபிரோசா துக்ளக் எப்படி விடுவாங்க, முகமது பின் துக்ளக்கோட பையன் சின்ன பையனா இருப்பானா அவனை தூக்கி த்ரோன்ல வச்சு அவங்களோட மதர் வந்து இவர் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கு சண்டை நடந்து ஃபிரோசா துக்ளக் ரூலிங்க்கு வருவார்.
பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் 36 ரிவோல்ட்லாம் நடந்து சொல்லுவேன். ஆல் ஓவர் கண்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும். இவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஹீ ரிவைவ்டு இக்விட்டா சிஸ்டம். இக்விட்டா சிஸ்டம் ஆல்ரெடி வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து பேன் பண்ணியிருப்பாரு, அபாலிஷ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி படிச்சோம். பட் இவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஹெரிடிட்டியா மாத்திருப்பாரு. ஓகேங்களா? the soldiers were not paid by cash. ஸோ ஈக்விட்டா சிஸ்டம் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னேன். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாரு, சோல்ஜருக்கு கேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் ஈக்விட்டா சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த கேஷ்ல வந்து சோல்ஜர் பே பண்ணாங்க இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாரு. பட் அசைன்மெண்ட் ஆன் த லேண்ட் ரெவன்யூ ஆஃப் வில்லேஜ், வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு லேண்ட் ரெவன்யூ மாதிரி ஒரு அசைன் மாதிரி கொடுப்பாங்க. இந்த சிஸ்டம் பேரு இன்னொரு பேரு வஜேஹா அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? வில்லேஜ் அசைன்மெண்ட் ஆன் லேண்ட் ரெவன்யூ ஆஃப் வில்லேஜ், இந்த சிஸ்டம் பேரு வஜேஹா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா போயிட்டு இதுலயும் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து கெட்ட பேர் இருந்திருக்கு ஃபிரோஸ் துக்ளக். ஓகே. ஹி எக்ஸ்டெண்டட் த பிரின்சிபல் ஆஃப் த ஹெரிடிட்டி டு த ஆர்மி. ஆர்மிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஹெரிடிட்டி, அப்பாவோட போஸ்ட் பையன், பையனோட போஸ்ட் பேரன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஹீ ரிப்பேர்ட் த நம்பர் ஆஃப் கேனல்ஸ். ஃபர்ஸ்ட் கேனல் வாஸ் சட்லெஜ் டு காகர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காகர் அப்படிங்கிற, அதாவது சட்லஜ்ல இருந்து காகர் அந்த ரிவர் இருக்கு இல்லையா, இந்த ரிவருக்கு இடையில ஒரு கேனல் வந்து ஃபர்ஸ்டா கட்டிது. அது பெருசா கட்டினதுல ஃபர்ஸ்ட் கேனல்லாம் சின்ன சின்னதா நிறைய கட்டுவாங்க கியாசின் துக்ளக். ஓகே. பெருசா கட்டினதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்லஜ் டு காகர், ஃபிரோஸ் துக்ளக் சட்லஜ்ல இருந்து காகர்ல ஒரு கேனலும், அடுத்து யமுனா இருந்து ஹிசர் அப்படிங்கிற ஒரு ரிவர், இந்த ரெண்டு ரிவருக்கும் ரெண்டு கேனல் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹி இம்போஸ்டு ஹக் ஐ ஷார்ப், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹசில் ஐ ஷார்ப் அப்படி சொல்லிட்டு ரெண்டு டாக்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டாக்ஸ். ஓகேங்களா? சர்பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சர்பு அப்படின்னு வந்தனாலே ஹகை சர்பு ஹசிலை சர்பு இப்படி வந்ததுனாலே அது வாட்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? திவானை பண்டகான். ஸோ இந்த ஃபிரோஸ் துக்ளக் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த ஸ்லேவ்ஸ் அட்டாக் பண்ணாங்க இல்லையா லேண்டு, அந்த லேண்டில் இருக்கிற ஸ்லேவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் எடுத்து திவானை பண்டகான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஸ்லேவ் வந்து ப்ரொமோட்டும் பண்ணுவாரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில ஏரியா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்லேவ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திறமையான யங்கான பர்சனாலிட்டி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் எடுத்து திவானை பண்டகான்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணாரு. பில்ட் நியூ டவுன்ஸ், ஃபெதாபாத், ஃபெதாபாத், ஹிசரு, ஹிசர் அப்படிங்கிற யமுனால இருந்து ஹிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேனல் கட்டுவாங்கன்னு சொல்லி படிச்சோம். அப்புறம் ஜூனாப்பூர், இது நல்லா பார்த்துக்கோங்க, ஜூனாப்பூர் NA அப்படி சொல்லிட்டு வரும், இன் மெமரி ஆஃப் த துக்லகாபாத். அடுத்து வந்து ஃபிரோசாபாத், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிரோசா துக்ளக் வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? டூரிங் த பெங்கால் கேம்பெயின் ஹி ரீநேம்டு ஐக்கடலை அஸ் அழுதாப்பூர். ஐக்கடலை வந்து அழுதாப்பூர் அப்படின்னும், பண்டூரா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோசாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திருக்காரு. ஓகேவா? ஹி பிராட் டூ பில்லர் ஆஃப் அசோகா. அசோகாவோட பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஏன்ஷியன் இந்தியா வந்து படிக்கும்போது படிப்போம். அசோகாவோட பில்லரு தோப்ரா அப்படிங்கிற ஒரு பில்லர், அது வந்து ஹரியானால இருந்திருக்கும். மீரட், மீரட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பில்லர் இருந்திருக்கும், அது வந்து மீரட் வந்து யூபியில இருக்க ஒரு சிட்டி. ஓகேங்களா? இந்த தோப்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பில்லர் இருக்கு, மீரட் அப்படிங்கிற ஒரு பில்லர், ரெண்டு பில்லரும் டெல்லிக்கு எடுத்து இருந்திருப்பாங்க. பட் இந்த டைம்லயே வந்து அந்த அசோகா பில்லர்லாம் என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுன்னா டிசேபிள் பண்ணிருக்க மாட்டாங்க. லேட்டரா தான் வந்து பார்த்தோன்னா அதை மொழிபெயர்ப்பாங்க. ஓகேங்களா? டு டெல்லி அண்டு ரிப்பேர்டு குதுப்பினார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குதுப்பினார்ல வந்து பார்த்தோன்னா லைட்னிங் வந்து ஸ்டக் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த இந்த இடத்துல ஐ வரும், காப்பி பேஸ்ட் பண்ணதுல தப்பா இருக்கு. லைட்னிங் வந்து ஒரு டைம் ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போ குதுப்பினார் ரிப்பேர் பண்ணிட்டு இவர் வந்து ஒரு ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்து குதுப்பினார்ல கட்டுவார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்து அங்க வந்து கட்டுவார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹிஸ் பிஎம், இவரோட பிஎம் வந்து கானை ஜஹான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து இவரோட ஃபிரோசா துக்ளக்கோட லைஃப் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில சுத்திட்டே இருப்பாரு. நிறைய இடத்துல ரிவோல்ட் நடக்கும், அதை போய் அடக்க போறது, நிறைய வாரு, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில சுத்திட்டே தான் இருப்பாராம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே. அந்த டைம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லிய ஒரு ஸ்ட்ராங்கா பாத்துக்கிட்டது யாருன்னா கானை ஜஹான் மக்கபால் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஓகேவா? இவரை பாத்துக்கோங்க. இவர் தான் இவரோட பிஎம் வசீர். ஓகேங்களா? ஹி எஸ்டாப்ளிஷ்டு தருல் உல் தருல் சிஃபா. தருல் சிஃபா அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கட்டியிருக்காங்க.
டெல்லியில வந்து இந்த ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் திவானை கைரத். கைரத் திவானை கைரத் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எதுக்குன்னா த மேரேஜ் ஆஃப் புவர் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி முஸ்லீம். ஓகே, முஸ்லீம்ல புவர் கேர்ள்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட மேரேஜுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக திவானை கைரத் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த காலத்துல ஏதாச்சும் புவர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கயிறுல தான் தாலி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைரத் அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ்டு டூ நியூ காயின். ஒரு காயின் பேரு அதா. இது வந்து 50% ஜிட்டல் இருக்கும். இன்னொரு காயின் வந்து பிக்கா. இது வந்து 25% ஜித்தல் இருக்கும். சரிங்களா. அதா சித்தல், அதா சித்தல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மதுரா. மதுரா அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவார். பின்னாடி வந்து சிக்கந்தர் லோடி இவங்கெல்லாம் இதை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க மதுராவை. இவரும் ஒரு டைம் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அது போல ஒரு கோட் போயட் பரணி. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஹீ ரோட் தரீல் ஐ ஃபிரோசாகி அப்படிங்கிற ஒரு புக்கும் ஃபெட்டா ஐ ஜஹாங்கீரி, ஃபெட்வா ஐ ஜஹாங்கீரி ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஃபெட்வா ஐ ஜஹாங்கீரியும் தர்ஹில் ஐ ஃபிரோசாகி இந்த ரெண்டு புக்கை பரணி வந்து எழுதியிருக்காரு. ஃபிரோசா துக்ளக் 1388 இறப்பாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் யாருமே வர மாட்டாங்க. இந்த துக்ளக் டைனாஸ்டிலே இருக்க மாட்டாங்க. அதனால லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்தி மாத்தி சண்டை போட்டு வைப்பாங்க. ஃபைனலா தைமூர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வருவாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்லிட்டு லாஸ்ட் அடுத்த செஷன் நம்ம படிப்போம். ஸோ இங்க யார் யாரெல்லாம் வராங்கன்னா கியாசின் துக்ளக் ஷா ஒன்னு 1388 அபுபக்கர் ஷா 1389 90 வரலைக்கும். அப்புறம் நான் நசுருதீன் முகமது இவரை தான் மெயினா பார்த்துக்கோங்க. 1390 94 வரைக்கும் இருக்காரு. நடுவுல அலாவுதீன். இது வந்து அலாவுதீன் சின் கிளின் சின்னு நினைக்கிறேன், சிக்கந்தர் ஷா அப்படி சொல்லிட்டு வரும். அலாவுதீன் சிக்கந்தர் ஷா வந்து 94 ஒரே ஒரு வருஷம் தான் இருக்காரு. அப்புறம் மறுபடியும் இவர் இறந்துருவாரு. மறுபடி நசுருதீன் முகமது இவர் தான் வருவாரு. சரிங்களா. ஸோ 90ல இருந்து அரௌண்ட் ஒரு 14 12 வரைக்கும் நசருதீன் முகமது வந்து ஓரளவுக்கு கண்டினியூஸா இருந்திருப்பாரு. இந்த நசருதீன் முகமது தான் துக்ளக் டைனஸ்டியோட லாஸ்ட் பர்சனாலிட்டி. அண்ட் இவரை தான் வந்து பார்த்தோன்னா தைமூர் வந்து அட்டாக் பண்ணிட்டு டெல்லியை பிடிப்பாரு. சரிங்களா. இதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். எல்லாருக்கும் டாட்டா பை பை.